தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருச்செந்தூரில் அமாவாசையை முன்னிட்டு சுமார் 100 அடிக்கு கடல் உள்வாங்கி காணப்படுகிறது. திருச்செந்தூரில் அமாவாசையை முன்னிட்டு 100 அடிக்கு தற்பொழுது கடலானது உள்வாங்கி காணப்பட்டிருக்கின்றது. உள்வாங்கிய பகுதியில் தெரியும் பச்சை படிந்த பாறைகள் மீது அச்சமில்லாமல் தற்பொழுது பக்தர்கள் நீராடி வருகின்றனர். அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின் முருகனை வழிபட்டு செல்வார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கடற்கரையில் நீராடிய பின்பு செல்கின்றனர். கோவில் முன்புள்ள கடற்கரையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வரை கடல் அவ்வப்போது உள்வாங்கி காணப்படும். ஆனால் கடந்த 6 மாத காலமாக கடல் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டு வருகின்றது. இதனால் கடற்கரையில் கடல் அரிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இன்று அமாவாசை தினம் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடலானது திடீரென உள்வாங்கி காணப்படுகின்றது. இதனால் கோவில் நாளிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடற்கரையிலிருந்து கடலுக்குள் 100 அடி உள்வாங்கி காணப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. கடல் உள்வாங்கிய காரணத்தினால் பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிகிறது. அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகின்றது. அதன் மேல் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் அந்த பச்சை படிந்த பாறைகள் மீது ஆபத்தை உணராமல் ஏறி நீராடியும் குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்தும் வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பவானி. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.